தற்போதைய அண்மைச் செய்தி. பெரம்பூரில் கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக சீனியர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சீனியர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலாம் ஆண்டு மாணவிக்கு மது கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக 3ஆம் ஆண்டு மாணவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவிக்கு மது குடிக்க வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக சீனியர் மாணவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வினோத், சென்னை பெரம்பூர் பகுதியை சேர்ந்த 17 வயது முதலாம் ஆண்டு மாணவி அதே பகுதியில் வசித்து வருகிறார். இவர் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவருடன் சென்னை வியாசார்பாடியில் உள்ள அரசு கல்லூரி ஒன்றில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவருக்கும் இருவருக்கும் நட்பாக பழகி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த மாணவனுக்கு 3ஆம் ஆண்டு மாணவனுக்கு பிறந்த நாள் இருக்கிறது. இதனை பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அந்த மாணவன் முதலாம் ஆண்டு மாணவியை அதே பகுதிக்கு ஒரு தனியார் விடுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அங்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது அந்த மாணவிக்கு தெரியாமல் மது கொடுத்திருக்கிறார். இதனால் மயக்கமடைந்த அந்த மாணவியை 3ஆம் ஆண்டு மாணவன் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். இது கண் விழித்து பார்த்த போது அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து செம்பியம் காவல் நிலையத்தில் அந்த மாணவன் மீது புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் செம்பியம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது நட்பாக பேசி பழகி அந்த மாணவன் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக அழைத்து ஆசை வார்த்தை கோரி அழைத்து சென்றிருக்கிறார். அந்த மாணவியை ஆசை வார்த்தை கூறியதுடன் மதுவை குளிர்பானத்தில் கலந்து கொடுத்ததுடன் அந்த மாணவியை அறையில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இதனால் பாதிக்கப்பட்ட மாணவி தற்போது செம்பியம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வினோத், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.